நலன் காக்கும் ஸ்டாலின், நலன் காக்கும் ஸ்டாலின். அவரையே அவர் பாதுகாக்க முடியல. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆயிட்டார். எங்க போய் நாட்டு மக்களை பாதுகாக்கிறது? முதல் திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க நல்ல உடல் ஆரோக்கியமா இருக்கணும். அப்பதான் உங்களை பத்தி நாங்க பேச முடியும். அப்படித்தானே? அவர் நல்ல ஆயுளோட இருக்கணும், நல்ல மருத்துவ சிகிச்சை பெற்று குணமடைய வேணும். நீங்களே நலம் இல்ல, நலன் காக்கும் ஸ்டாலின் அவருக்கே நலம் இல்லையே, அப்புறம் எப்படி இப்படி தலைப்பு வச்சீங்க? இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இதே மக்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்க வேண்டுவதற்காக தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்து எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை இந்த மாவட்டத்தில் மட்டும் 68 அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2000. நல்லா சிந்திச்சு பாருங்க. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதி இருக்குது. ஏண்டா ஏழை மக்கள் எங்கு நிறைந்து இருக்கின்றார்களோ அங்க ஒரு அம்மா மினி கிளினிக்கை அமைக்கப்பட்டு அதில் ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதியில் இருக்கிற ஏழை மக்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டா அவர்கள் நேரா இந்த அம்மா மினி கிளினிக் சென்று சிகிச்சை பெறலாம். இதுல என்ன தப்பு இருக்குது? இதான் தப்பு இருக்குங்களா? நீங்களே சொல்ல, தப்பு இருக்குதா? இந்த ஏழைகளுக்கு கொடுக்கின்ற சிகிச்சை தானே. அது கூட பொறுக்க முடியாத இந்த ஸ்டாலின் அரசியல் கால் பிடிச்சியோடு இந்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை ரத்து பண்ணியிருக்கார். நீ ரத்து தான் பண்ண முடியும். அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் இந்த மக்களுடைய பேர் ஆதரவில் அண்ணா திமுக ஆட்சி அமைக்கும். மீண்டும் திமுக அரசு ரத்து செய்த அம்மா மினி கிளினிக் திட்டத்தை தொடரும் அண்ணா திமுக ஆட்சியில். இப்போ 2000 அம்மா மினி கிளினிக் தான் கொண்டு வந்திருக்கிறோம். அடுத்தது 4000 அம்மா மினி கிளினிக் வரும். தமிழ்நாடு முழுவதும் 4000 அம்மா மினி கிளினிக் திறந்து எங்கெங்கெல்லாம் ஏழை மக்கள் பாதிக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டத்தை அதிமுக அரசு நிறைவேற்றவிடும். இது ஏழைகளுக்காக இருக்கின்ற கட்சி.